இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்ன நடக்க போகுது? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். டிசம்பர் 21 வரைக்கும் 10லே குரு வரலை, குரு 11ல் இருக்கார். இது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒருபடி மேலே வரீங்க. எத்தனை நாள்? டிசம்பர் 21 வரை மட்டுமே. ஷேர் மார்க்கெட் மாதிரி இந்த கிராஃபை நம்பி இருக்கிறவங்க, இந்த அதிர்ஷ்டம், இந்த கிரிப்டோ கரன்சிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் பணத்தை கொண்டு போய் போட்டிருக்கேன் சார், எனக்கு வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் எனக்கு பணம் இருக்கு. காதல் கைகூட போகிறது, காதல் வைபோகமே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கன்னிராசிக்காரர்களுக்கு, திஸ் இஸ் த டஃபஸ்ட் டைம் இன் யுவர் லைஃப், இன் யுவர் கேரியர் லைஃப். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம், கன்னிராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியும் குருஜி, தெரியும். கன்னிராசிக்காரர்கள்னால் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு தெரியும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்ன நடக்க போகிறது? ஒரு மனுஷனுக்கு டென்ஷன் வரலாம், ஆனால் இவ்வளோ டென்ஷன் வரக்கூடாது. முதல்ல நல்லதெல்லாம் சொல்லிடுறேன், அப்புறமா கடைசியாக முடியும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மட்டும் சொல்லிடுறேன், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நண்பர்களே, டிசம்பர் 21 வரைக்கும் 10லே குரு வரலை, குரு 11ல் இருக்கார். இது நான் அடிக்கடி சொல்வேன், எத்தனை பேர் இதை பார்த்தீங்கன்னு தெரில. 1000ல் ஒருவன் படத்தில் வர மாதிரி அந்த கடைசி சீனில் அது என்ன ஆகும்னா, அந்த நடராஜர் சிலை அப்படி டன் 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 அப்படி வரும் அந்த பாலைவனத்தில். அந்த ஹீரோயின் அந்த நடராஜர் நிழல் மேலே ஏறி ஓடுவாங்க. திடீர்னு அந்த நிழல் நின்று போயிடும், நின்ன உடனே பாலைவனத்தில் விழுந்துருவாங்க. அந்த நிழல் இருக்கிற வரைக்கும் ஓடிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம நிலமை. டிசம்பர் 21 வரைக்கும் குரு பகவான் 11ல் இருக்கும் போதே ஓடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. எங்கே வேலை கிடைச்சாலும் சரி, ஐயா எனக்கு கனடாவில் வேலை கிடைச்சிருக்கீங்களா, சந்தோஷம், போயிருங்க ப்ளீஸ். யார் யாரெல்லாம் வேலை மாற்றம் செய்ய போகிறீர்களோ இப்பயே ஓடி போய் பொழைச்சிக்கோங்க. ஆஃப்டர் டிசம்பர் 21 திரும்பவும் 10லே குரு வருவார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். சரியா? இதை பற்றி பின்னாடி நம்ம லேட்டாக சொல்லுவோம், என்னெல்லாம் பிரச்சனைன்னு. முதல்ல நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம். 4ஆம் வீடாகப்பட்ட வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, லேண்டு, மதிப்பு, மரியாதை, இந்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் புதன், 12 கூடைய சூரியன், 2 கூடைய சுக்கிரன், 3 கூடைய செவ்வாய். ஒரு ஊரே அங்கே போய் உட்காந்துருக்கு. இப்போ 4ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். என்ன ஆகும்னா, உங்களுடைய லெவல் அப்கிரேட் ஆகுது. ஒருபடி மேலே வரீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒருபடி மேலே வரீங்க. எத்தனை நாள்? டிசம்பர் 21 வரை மட்டுமே ஆஃபர். இந்த ஆஃபர் இது டிசம்பர் 21 வரை மட்டுமே. இந்த நேரத்தை பயன்படுத்தி, அதான் சொன்னேன் அந்த நிழல் கான்செப்ட், இந்த நேரத்தை பயன்படுத்தி தப்பிச்சு ஓடி போய் பழச்சிக்கிட்டா உண்டு. கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் நண்பர்களே. இந்த டிசம்பர் மாதம் மேனேஜர் சரியில்லை, என்ன செய்யலாம்? இவர் கூட தான் வாழ்ந்தாகணும். அடுத்த ஜூனுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே குரு பகவான் 11க்கு வருவார். வேறு வழியே கிடையாது, கண்டிப்பாக வேலை விட்டு அனுப்பிடுவார். அது உங்களுக்கே தெரியும். நீங்களே போய் சமாதானம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் ராசியாகி, சரி சார் உடைய சார், வாழ்க்கைன்னா என்ன சார், உலகம் ஒரு வட்டம் சார், என்ன தான் பீஸா வந்து ரவுண்டாக இருக்குது சார், ஆனால் அதை ஒரு சதுரமான டப்பாவில் தான் சார் பேக் பண்ணுறாங்க, அதை நம்ம முக்கோணமாக தான் சார் சாப்பிட்றோம், சரி சிம்பிள் லைஃப் சார், வாழ்க்கையை ஒரு மாதிரி பார்க்குது. இதெல்லாம் ஒரு உதாரணமாடா? அப்படி தான் சார் வேலையிலையும் ஒரு நேரம் இப்படி இருக்கும், ஒரு நேரம் அப்படி இருக்கும், அதுக்காக போய் கோச்சிப்பீங்களா சார்? எதையாவது பேசுங்க. கன்னிராசிக்காரர்கள், ஸ்பீக் வித் யுவர் மேலதிகாரி டு தி மேக்ஸிமம் லெவல். நல்லா பேசி உங்களுடைய வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உண்மைத்தன்மையை சொல்லுங்கள். உண்மையே சொல்லப்போனால் சார், இதுதான் சார் பிரச்சனை, நீங்கள் தான் என்ன அதுக்குள்ளே அவசரப்பட்டுட்டீங்க என்பது போன்ற விஷயங்கள். உண்மையை சொல்லுங்கள். உண்மையை சொன்னால் யாருக்குமே கோவம் வராது. எல்லாருமே ஜூனியர் இன்ஜினியராக இருந்து தான் இன்ஜினியராகி சீனியர் இன்ஜினியராகி பல போஸ்டிங் போனவங்க. நீங்கள் இன்னும் புதுசாலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணாலும் பாஸுக்கு தெரியும். ஸோ அப்போது 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ப்ரமோஷன் காத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் பேச வேண்டும். எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம உழைச்ச உழைப்பு பாஸுக்கு தெரியாதா? இல்லை நம்ம உழைச்ச உழைப்பு நிர்வாகத்துக்கு தெரியாதா? நம்ம இல்லைன்னா நடக்குமா? நண்பர்களே வேண்டாம், நிர்வாகத்துக்கு தெரியாது.
நீங்கள் சொன்னால் தான் தெரியும். யாருக்கு தெரியும்? உங்கள் பாஸே உங்கள் பேப்பர் எடுத்து அவரே ப்ரிப்பேர்டு அப்ரூவ்டு செக்குடில் உங்கள் பேர் அடிச்சுட்டு அவர் பேரை போட்டு கொடுக்குறாரா? இந்த ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு பாஸுக்கு முதல்ல தெரியுமா? யாருக்கு தெரியும்? ஸோ அப்போ இந்த நேரத்திலே நீங்கள் சாதுரியமாக செயல்பட வேண்டும். டிசம்பர் 21க்குள்ளே உங்கள் ப்ரொமோஷனுக்கான வழிகளை பார்த்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இந்த நேரத்தில் தான் ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்கும். நைட் அண்ட் டே அண்ட் நைட்டு கம்பெனிலே கிடக்கிற மாதிரி இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கன்னிராசிக்காரர்களுக்கு திஸ் இஸ் த டஃபஸ்ட் டைம் இன் யுவர் லைஃப், இன் யுவர் கேரியர் லைஃப். வேலை 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 வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய தாரக மந்திரமே அதான். எப்போ பார்த்தாலும் வேலை. இந்த வேலையிலேயே நீங்கள் இருப்பீங்க 24 வருஷம். அப்படியே இருங்க, கம்பெனியில் ஒரு கெட்ட பேர் வராத மாதிரி. ரைட். அடுத்து 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்? சத்தியமாக வீடு வாங்க போகிறீங்க. இந்த டிசம்பர் 31க்குள்ளே வீடு வாங்கணும், லேண்டு வாங்கணும், இடம் ஏதோ ஒரு இனிஷியேஷனாவது வரும். ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்து ஓர வச்சு அட்வான்ஸாவது கொடுப்பீங்க. ஏதேனும் ஒரு விஷயத்தில் இறங்குவீர்கள் நண்பர்களே, ஏதேனும் ஒரு விஷயத்தில் இறங்குவீர்கள். 4ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது, ஏன்னா அது குருவினுடைய வீடு என்பதால் சகல விதமான தோஷங்களும் சரியாகிவிட்டது. 2க்குடைய தனாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒய்ஃபுக்கு வரைக்கும் ப்ரமோஷன் வரும். ஒய்ஃப் ஒரு பக்கம் ஜம்முன்னு இருப்பாங்க. ஒய்ஃபை அடுத்த ப்ரமோஷன் அடைகிறாங்க, அடுத்த லெவல் போகிறாங்க போன்றவை ஏற்படும். 2க்குடைய 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பண விஷயத்தில் பலவிதமான மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். பணம் வரக்கூடிய சீட்டு போட்டிருந்தேன் சார், அது மாதிரி தெளிய எடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இயர் எண்டில் உங்களுக்கு நீங்கள் இதுவரை சேமித்து வைத்ததெல்லாம் திரும்பி வந்திருக்கிறது போன்றவை ஏற்படும். இந்த 2க்குடைய சுக்கிரனே உங்களுக்கு 9க்குடையவராகவும் இருக்கிறார் என்பதால் அதிர்ஷ்டம் அதிகமாக. இன்ட்ரோடே மாதிரி, ஷேர் மார்க்கெட் மாதிரி, இந்த கிராஃபை நம்பி இருக்கிறவங்க, இந்த அதிர்ஷ்டம், இந்த கிரிப்டோ கரன்சிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் பணத்தை கொண்டு போய் போட்டிருக்கேன் சார், எனக்கு இந்த கிரிப்டோ கரன்சியில் எனக்கு பணம் இருக்குது, கவலையப்படாதீங்க, பணம் பல்கி பெருகும். ரைட். 4ஆம் இடம் என்பது கார். நிறைய பேர் கார் எடுக்க போகிறீங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்ற வேலையில் மட்டும் உஷாராக இருந்தால் போதும். கம்பெனிக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடாதீங்க. இரவா பகலா குளிரா மழையா என்னை ஒன்றும் செய்யாதது, இப்படிக்கு உங்கள் கம்பெனி பேர் போட்டு ஏதாவது ஒரு சும்மா விளையாட்டுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு சார், கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. நிர்வாகத்தில் கெட்ட பேர் எடுத்துருவீங்க. உங்கள் விளையாட்டாக நீங்கள் பண்ணால் கூட அதை ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா கூட பிரச்சனைகள் தான் ஆகும். 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது கார் வாங்க போகிறீங்க. 4ஆம் இடம் என்பது என்ன? நற்பெயர். நான் உங்களை தப்பாக நினச்சவங்களாம் சரியாயிடுவாங்க. உங்கள் நண்பர்கள்ட்டையே உன்னை பற்றி போய் தப்பாக நினச்சிட்டேன்டா, உன்னை பற்றி தான் இவன் தாண்டா, இவன் சொல்கிறதை கேட்டு போய் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், சாரிடா என்பது போன்ற உங்களை நம்பி சேர்த்துக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த பீரியடில் நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு ஜாக்கிரதையான விஷயமே என்னென்னா, 7ஆம் இடத்து சனி பகவான் ஆக்டிவ் ஆகிறார். இத்தனை நாள் வக்கரமாக இருந்தார், ஆக்டிவ் ஆகிறார். காதல் கைகூட போகிறது, காதல் வைபோகமே. 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆக்டிவ் ஆகிறார். காதல் திருமணம் செய்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் என்பது அமைகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், டிசம்பர் 21க்குள் ஓடி போய் பழச்சிக்கோங்க. டிசம்பர் 21க்கு அப்புறம் குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு மீண்டும் வந்து விடுகிறார். அதோட ஜூனுக்கு தான் போகிறார். ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு கேட் ஓப்பனில் இருக்குது. யாரெல்லாம் ஓடுறீங்களோ ஓடி போயிடுங்க. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டத்தில் கூட இமீடியட்டாக கூட பார்க்கலாம். உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை என்ன சொல்லுங்கள்? என் கூட பேசுறது தான். மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.